Hello friends, welcome to CookingHarini. நம்ம குக் ரூம்ல ரொம்பவே டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெறும் 2 நிமிஷத்துல உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 250 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்க லேஸ் அவல் எடுக்கிறீங்கன்னா 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஊற வச்சா அது நல்லா குழஞ்சிரும். இப்போ இது ஊறினதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் காரத்துக்காக 2 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா நமக்கு அவல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்க அவல் எடுத்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அது குழஞ்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக ஊற வச்சுக்குங்க. இப்போ அவல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் அதே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நிலக்கடலை வறுத்து தான் சேர்த்துக்குங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். வறுக்கலினா ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இதை ஆட் பண்ணுறங்காட்டி நமக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அவலுக்கு. ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா ஹெல்த்தியாக வெறும் 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ஹரிணி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.